இதயங்கள பாருங்கப்பா, உடைந்து போன உள்ளங்கள பாருங்கப்பா, தகர்ந்து போன இதயங்கள பாருங்கப்பா, ஏற்றுவாரில்லாமல் சொல்லுங்க, ஏற்றுவாரில்லாமல் கலைந்து கிடக்கும் இதயங்கள பாருங்கப்பா, கலைந்து கிடக்கும் இதயங்கள பாருங்கப்பா. நான் பரதேசம் உள்ளவள் என் இதயத்தையே ஊற்றுகிறேன் என்பதுதா. நான் பரதேசம் உள்ளவள் என் இதயத்தையே ஊற்றுகிறேன் என்பதுதா. இஸ்ரவேலின் தேவன் என் விண்ணப்பம் கேட்டார், இஸ்ரவேலின் தேவன் என் விண்ணப்பம் கேட்டார். சமாதானத்தோடு நீ கேட்டதை கொடுத்தார், சமாதானத்தோடு நீ கேட்டதை கொடுத்தார். உடைந்து போன உள்ளங்கள தகர்ந்து போன இதயங்கள பாருங்கப்பா, உடைந்து போன உள்ளங்கள பாருங்கப்பா, தகர்ந்து போன இதயங்கள பாருங்கப்பா. ராஜசமூகத்தில் எழுந்து கொள்கின்றார், நான் சென்றாலும் சாகிறேன். ராஜசமூகத்தில் எழுந்து கொள்கின்றார், ஜனங்களுக்காக தியாகம் செய்தாரே, செய்தாரே. அந்த கிறிஸ்தவர்கள் தெரிந்து சொல்ல திருமை காப்பா, அந்த கிறிஸ்தவர்கள் தெரிந்து சொல்ல திருமை காப்பா. இணைந்து போன உள்ளங்கள பாருங்கப்பா, இணைந்து போன இதயங்கள பாருங்கப்பா, இணைந்து போன உள்ளங்கள பாருங்கப்பா, இதயங்கள பாருங்கப்பா. ஆற்றுவாரில்லாமல் ஏற்றுவாரில்லாமல், ஆற்றுவாரில்லாமல் ஏற்றுவாரில்லாமல் அலைந்து கிடக்கும் இதயங்கள பாருங்கப்பா, அலைந்து கிடக்கும் இதயங்கள பாருங்கப்பா. உலகு போன உள்ளங்கள இதயங்கள பாருங்கப்பா, இணைந்து போன உள்ளங்கள பாருங்கப்பா, இணைந்து போன இதயங்கள பாருங்கப்பா. சபைகளெல்லாம் உடைக்கப்பட்டது, தேவனுடையெல்லாம் ஆக்கப்படும், சபைகளெல்லாம்
கிடக்கும் இதயங்கள் பாருங்கப்பா, 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 கலக்கி கிடக்கும் இதயங்கள் பாருங்கப்பா, கலக்கி கிடக்கும் இதயங்கள் பாருங்கப்பா, கலக்கி கிடக்கும் இதயங்கள் பாருங்கப்பா, கலக்கி கிடக்கும் இதயங்கள் கலைந்து கிடக்கிற எத்தனையோ இதயங்கள் ஆறுதலற்று ஸ்தோத்திரம் கலைந்து கிடக்கிறது. ஸ்தோத்திரம். அன்னாளுடைய வாழ்க்கையிலே ஸ்தோத்திரம் ஒரு வெடிநாள் மூலமாக அன்னாளுடைய இருதயம் கலைஞ்சு போயிடுச்சு. அந்த கலைந்து போன அந்த இருதயத்தை அப்படியே கொண்டு வந்து ஆண்டவருடைய சமூகத்தில் அப்படியே ஊற்றிவிட்டார். இந்த கலைஞ்சு போன இருதயத்தை கொண்டு போய் நான் என்ன கட்ட போறேன், நான் என்ன செய்ய போறேன், அந்த கலைஞ்சு கிடக்கிற இருதயத்தை வச்சு நான் என்னத்தை சாதிக்க போறேன் என்று சொல்லி தன்னுடைய இருதயத்தை கொண்டு போய் ஆண்டவருடைய சன்னிதானத்தில் அப்படியே ஊற்றிவிட்டார். அப்படியே ஊற்றிவிட்டார். கர்த்தருடைய பிள்ளையே, ஆண்டவருடைய சமூகத்தில் போய் அந்த இதயத்தை அப்படியே ஊற்றிவிட்டார். கலைந்து கிடக்கிற அந்த இருதயத்தை வச்சு என்னால் ஒன்றும் பண்ண முடியாது, அதனால ஒன்று செய்கிறேன், என் இருதயத்தை ஆண்டவரே உங்க சமூகத்தில் ஊற்றிடுறேன். என்கிட்ட வச்சுக்கிறதுக்கு கொஞ்சம் கூட இருதயம் இல்லை, அதனால எல்லாத்தையும் உங்க சமூகத்தில் ஊற்றிடுறேன் என்று சொல்லி தேவ சமூகத்தில் ஊற்றிவிட்டார். தேவ சமூகத்தில் தன் இருதயம் முழுவதையும் ஊற்றிவிட்டார். ஹல்லேலூயா. அந்த கலைந்து போய் ஊற்றப்பட்ட அந்த இருதயத்தை கர்த்தர் நோக்கி பார்த்தார். கர்த்தர் நோக்கி பார்த்தார். அந்த கலைஞ்சு கிடக்கிற இருதயத்தை ஆண்டவர் கையில் எடுக்கிறார். ஸ்தோத்திரம். ஆண்டவர் கையில் எடுக்கிறார். கர்த்தர் அந்த கலைஞ்சு கிடக்கிற இருதயத்தை, அந்த தேவ சமூகத்தில் ஊற்றப்பட்ட இருதயத்தை தேவன் கையில் எடுத்து அதை ஒரு சாமுவேலா உருவாக்கி உட்கார வைக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு சாமுவேலா அந்த
கிடந்த இதயத்தை உருவாக்கிட்டாரு. எத்தனை நாள் ஒவ்வொரு இருதயங்களும் கலந்து 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 கொண்டு வந்து வைக்க வேண்டிய இடம் தெரியாம, கொண்டு வந்து ஊற்ற வேண்டிய இடம் தெரியாம, ஒவ்வொருவரும் தன் இருதயத்தை கொண்டு போய் சேர்த்தனர். விஷ மருந்துகளுக்கும் தூக்கு மேடைகளுக்கும் ஆபத்துக்கும் விபத்துக்கும் பல அழிவுக்கும் உங்க கலைஞ்சி போன இருதயத்தை ஒப்பு கொடுக்க ஆண்டவர் அனுமதிக்கல. நீ கலைஞ்சி போன இதயத்தை நேர கொண்டு வந்து என் பாதத்துல ஊற்றிடு, என் பாதத்துல வச்சிடு. அந்த கலைஞ்சி போன இருதயத்தை நான் உருவாக்கி உனக்கு முன்பாக நான் அதை உருவாக்கி காட்டுறேன் என்று சொல்லிதான் அன்னாளை கர்த்தர் உருவாக்கி அன்னாளுடைய கையில ஒரு ஆண் பிள்ளைய கையில கொடுத்துட்டாரு. ஒரு ஆண் பிள்ளைய கையில கொடுத்துட்டாரு. ஹல்லேலூயா. ஒரு ஆண் பிள்ளைய கர்த்தர் கையில கொடுத்துட்டாரு. ஆண் கர்த்தருடைய பிள்ளைய. உன் இருதயம் கலைஞ்சு போச்சா? உன் இருதயம் கலைஞ்சு கிடக்கா? பயப்படாத. கலைந்து போனவனுடைய இருதயத்தை வேற எங்கேயும் கொண்டு போகாத, வேற எங்கேயும் கொண்டு போகாத. ஆண்டவருடைய பாதத்தில் கொண்டு வந்து ஊற்று. அதை ஆண்டவர் உருவாக்கி உன் கையில கொடுப்பார். அதை ஆண்டவர் தேற்றி உன் கையில கொடுப்பார். அதை தேவன் ஆட்சி உன் கையில கொடுப்பார். ஸ்தோத்திரம். நீ நினைத்தது போல அப்படி செய்யலாம். கர்த்தரை ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. காலை வேளையிலே தேவ சமூகத்திலே வந்திருக்கிற உங்களை யாவரையும் நான் வாழ்த்தி அன்போடு வரவேற்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து கனப்படுத்துவாராக. இந்த நாளிலே நாம் ஸ்தோத்திரம் வேத வசனங்களை, சில வேத வசனங்களை வாசித்து தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோமாக. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கு நம்ம பார்க்க போகிற ஸ்தோத்திர வசனங்கள் ஒரு தலைப்பில் பார்க்கலாம். ஸ்தோத்திரம். இலைப்பாறுதலில் பிரவேசிக்க பயந்திருக்க கடவுள். தலைப்பு நிலை கவனிக்கணும். இலைப்பாறுதலில் பிரவேசிக்க பயந்திருக்க கடவுள். அல்லேலூயா. இலைப்பாறுதலில் பிரவேசிக்க பயந்திருக்க கடவுள் என்று இங்கே ஒரு தலைப்பிட்டு நம்ம வாசிக்க போகிறோம். எபிரேயர் நிருபம் 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் படிக்குவாங்க. எபிரேயர் நிருபம் 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். சீக்கிரமாக படிங்க. 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். எபிரேயர். ஆனபடியினாலே இலைப்பாறுதலில் பிரவேசிப்பதற்கு பாருங்கள், எவ்வளவு அருமையா சொல்கிறார் பாருங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா, ஸ்தோத்திரம். திரும்ப இன்னொரு முறை வாசிங்க. ஆனபடியினாலே அவருடைய இலைப்பாறுதலில் பிரவேசிப்பதற்கு ஏதுவான வாக்கு தத்தம் உண்டாயிருக்க. புரியல. உங்களில் ஒருவனும் அதை அடையாமல், நல்லா கவனிங்க, பின்வாங்கி போகிறவனாய் காணப்படாதபடிக்கு பார்த்தீங்களா, பயந்திருக்க கடவுள். இலைப்பாறுதலில் பிரவேசிப்பதற்கு ஒவ்வொரு ஸ்தோத்திர இஸ்ரவேலர்களும் பயந்து தான் இருக்கணும். ஆனால் அன்னைக்கு அவங்க நிறைய பேர் அதில் பயப்படலை, பயம் இல்லாமல் இருந்துட்டாங்க. பார்த்தீங்களா, பயம் இல்லாமல் இருந்துட்டாங்க. அதனால் அந்த பயம் இல்லாமல் இருந்ததுனால அநேகர் வந்து அந்த இலைப்பாறுதலை இழந்துட்டாங்க. ஆனால் இன்னைக்கு நமக்கு ஆண்டவர் அருமையாக சொல்கிறார், நீ இந்த இலைப்பாறுதலில் பிரவேசிக்க வேண்டுமானால் பின்வா
சமூகத்தை விட்டு விலகி போகாமல், கர்த்தரோடு கொடுத்த பொறுப்பை விட்டு விலகி போகாமல், ஆண்டவரோடு கொடுத்த அபிஷேகத்தை விட்டு விலகி போகாமல் எப்போது பயந்திருக்க வேண்டும் என்கிற ஒரு காரியத்தை இந்த கால வேளையிலே தேவன் நம்முடைய பார்வையில் வைக்கிறார். கர்த்தருடைய பிள்ளையே, நீ பயந்திருக்க வேண்டும். நமக்கு என்ன ஏக்கம் விருப்பம் என்ன தெரியுமா? எப்படியாக நம்முடைய ராஜ்யத்தில் என்ன கடந்து சொல்லணும். அந்த எண்ணம் தான், அந்த ஏக்கம் தான், அந்த விருப்பம் தான் உங்களுக்கும் எனக்கும் இருக்கணுமே தவிர, இந்த உலகத்துல பல சிந்தைகள் வரலாம், பல சூழ்நிலைகள் மாறலாம், பல காரியங்கள் நேரிடலாம். இதெல்லாம் நமக்கு சாதகமாக எதுவும் இல்லாம இருக்கலாம். ஆனா நம்ம எண்ணம் ஏக்கம் விருப்பம் எல்லாம் எப்படியாகிலும் அந்த இளைப்பாறுதலுக்குள்ளே பிரவேசிக்கிற அந்த அனுபவத்தை உடையவர்களாக நீங்களும் நானும் இருக்க வேண்டும். அதனாலதான் அந்த ஏக்கத்தோடு, அந்த எண்ணத்தோடு மாத்திரமே இந்த பூமியில நான் காணப்பட வேண்டும். நம்ம ஃபாதர் சொல்லும் போது என்ன சொல்றாரு பார்த்தீங்களா? எண்ணமெல்லாம் ஏக்கமெல்லாம் சித்தம் செய்வது தானே. எண்ணமெல்லாம் ஏக்கமெல்லாம் சித்தம் செய்வது தானே. எஜமானனே என் இயேசு ராஜனே, எஜமானனே என் இயேசு ராஜனே. சித்தம் செய்வது தானே. ஏக்கமெல்லாம் சித்தம் செய்வது தானே. எஜமானனே என் இயேசு ராஜனே, உமக்காகத்தான் வாழ்கிறேன். சித்தம் செய்வது தானே. சித்தம் செய்வது தானே. எஜமானனே என் இயேசு ராஜனே. எப்போதும் பயந்திருக்கணும். இளைப்பாறுதலில் பிரவேசிக்க எப்போது நமக்கு ஒரு பயம் இருக்கணும். அந்த பயம் இல்லைன்னா அந்த இளைப்பாறுதலை நாம் இழந்து விடுவோம். ஆகவே ஸ்தோத்திரம். நீங்கள் எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 4, 5, 6 படிக்க பார்க்கலாம். எபிரேயர் ஏன் எப்போதும் பயந்திருக்கணும் என்று சொல்கிறார் என்று சொன்னால், மறுதலித்து போனவர்களை மறுபடியும் உயிர்ப்பிக்கிறது கூடாத காரியம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால தேவ சமூகத்தை மறுதலிக்க கூடாது. தேவ சமூகம் என்று சொல்லும் போது தேவனுக்கென்று நாம் வைராக்கியமாக என்னென்னலாம் இந்த பூமியில கை கொண்டு ஆண்டவருக்காக இதெல்லாம் செய்து வந்தோமோ, எதெல்லாம் இப்ப நம்ம விடுறோம்னு வச்சுக்கோங்க,
அதெல்லாம் இப்போ நம்ம கை கொள்கிறத விட்டுட்டோம்னு வச்சுக்கல, அதான் மறுதளித்து போனதுக்கு அடையாளம். எல்லாத்தையும் மறுதளிக்கணும். இப்போ பாருங்கள், ஆரம்பத்தில் ஆராதனைக்கு சீக்கிரம் ஓடி வருவோம் பார்த்தீங்களா, ரொம்ப வாஞ்சியாக வருவோம். ஆனால் நாளாக என்ன பண்ணுவோம்? ஸ்தோத்திர நம்ம தான் பழமொழி தெரியுமே, வர வர மாமியா கழுத போல் ஆனாங்கிற வார்த்தையின்படி அநேகர் என்ன பண்ணுவாங்க, ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா ரொம்ப அருமையாக சீக்கிரம் வருவாங்க. கொஞ்சம் நல்ல செழிப்பு ஆசீர்வாதம் அது இதெல்லாம் வந்து கொஞ்சம் காலம் முடிஞ்சிருச்சுன்னா உடனே என்ன பண்ணிடுவாங்க, அந்த சீக்கிரம் வர அந்த அனுபவத்தை அப்படியே கொஞ்சம் விடுவாங்க. அப்போ கொஞ்சம் பயம் குறையுது, கர்த்தர் மேலே உள்ள பயம் குறையுது. அப்படியே கொஞ்சம் நாள் கழிச்சு சில ஆராதனையை விட்டுருவாங்க. சில ஆராதனை அப்படியே போயிடும் பாருங்க. ஆராதனையில் சில நேரத்தில் குறைஞ்சிடும். ஆமாம், இன்னைக்கு இல்லாட்டா என்ன அடுத்த வாரம் நம்ம போய்க்கலாமே என்று சொல்லி ஒரு அலட்சியம், ஒரு நிர்விசாரம், பயம் போச்சு பார்த்தீங்களா, அவ்வளோதான் முடிஞ்சு. ஆராதனை போச்சான எல்லாமே போச்சு, அது உங்களுக்கு தெரியாது. ஆகவே ஒரு ஆராதனை கட்டு சோதனம். அப்புறம் எப்போதும் ரொம்ப வாஞ்சியாக என்ன செய்வோம், சபையில் போய் காணிகள்லாம் போடுவோம், கொடுப்போம், எல்லாம் செய்வோம். ஆனால் இப்போ அந்த காணிகள்லாம் நம்ம கொடுக்கறதுக்கு மனசு கிடையாது. நமக்கு ஊறுபட்ட செலவு இருக்குல்ல, நம்ம எப்படி இப்போ கொண்டு போய் அங்கே அதெல்லாம் கொடுக்கறது, அதெல்லாம் இப்போ வேண்டாம் விடு ஸ்தோத்திரன்னு சொல்லி இப்போ இந்த காணிக்கைகளாம் கட் பண்ணியாச்சு. தேவ பயம் எப்படி ஒரு மனுஷன்றது குறைந்து பாருங்க ஸ்தோத்திரம். சில பேர் நான் எப்போதும் நான் பயந்தா இருக்கேன், நான் பயந்தா இருக்கேன். ஏன் வந்து போகாத, உன் பயம்லாம் போயிடுச்சு. அந்தந்த இடத்துல இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே போயிடுச்சு. இப்போ பயம் இல்லை, எந்த விஷயத்தையும் கை கொள்றதுக்கு ஆள் இல்லை. இப்போ பாருங்க, இப்போ பயபக்தியெல்லாம் போனதுனால இப்போ என்னாச்சு, இந்த குடும்பம் சோத்திரம் காணிக்க போடுறதும் போயிடுச்சு. சார் அதுதான் போட்டோம். ஸ்பெஷல் மீட்டிங்னா ரொம்ப ஆர்வமாக வருவாங்க. ஓ நீங்கள் அந்த பாசு வர இந்த பாசு வராரு, ரொம்ப சந்தோஷமாக இருக்கும், ஒன்று எழுப்புதல் கூட்டம், ஆண்டவர் என்னோட பேசணும், அப்படி இப்படின்னு வருவாங்க. ஆரம்பத்தில் வந்த காலங்களில் அப்படிப்பட்ட கூட்டங்கள்லாம் அவ்வளோ ஜாலியாக வரல பக்காக வந்து உட்காந்துருப்பாங்க, எல்லா உதவியும் செய்வாங்க. ஆனால் நாட்கள் ஆகும்போது நகரும்போது கொஞ்சம் காலம் கழித்து பார்த்தா அந்த வாஞ்சியும் போயிடும், அதுவும் போயிடும். தேவனுக்கு பயப்படுகிற அந்த அனுபவங்கள் அப்படியே மாறி போயிடும் பாருங்க. பிசாசு அப்படிதான் கிரியை செய்யலாம், பிசாசு அப்படிதான் கிரியை செய்யலாம். பார்த்தீங்களா எவ்வளோ கொடுமையானது, எவ்வளோ கொடுமையானது. அதனால் எனக்கு அன்பானவர்களே, தேவனுக்கு பயப்படுற பயம் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம விட்டு வெளியே போய் கடைசியில் மறுதளித்து போனவங்களாம் மாறிடுவோம். தேவனுடைய நாமத்தை மறுதளிச்சிடுவோம். மறுதளிச்சுட்டு ஆரம்பத்தில் அறிக்கை பண்ணதெல்லாம் பின்னணி காலங்களில் எல்லாத்தையும் இழந்துருவோம். இழந்துட்டு அல்லேலூயா 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 அல்லேலூயா. அதனால அதுக்கப்புறம் அதை இழந்துருவோம் பாருங்க. அதுக்கப்புறம் இழந்துட்டு அதுக்கப்புறம் அந்த பயம் போயிடும், அந்த பக்தி போயிடும், எல்லாம் போய் இப்ப இளைப்பாறுதலில் பிரவேசிப்போமா தெரியாது. பிரவேசிக்கிறது சிரமம் பார்த்தீங்களா, பிரவேசிக்கிறது மிகவும் சிரமம் சோத்திரம். ஆகவே எனக்கு பிரியமானவர்களே, நல்லா யோசிச்சு பாருங்க. இளைப்பாறுதலில் பிரவேசிக்க வேண்டுமானால் நமக்கு என்ன வேணும் சொல்லுங்க, என்ன வேணும்? பயம் வேணும், பயந்திருக்கணும். கர்த்தருடைய விஷயங்கள்ல ஒவ்வொருத்தரும் பயந்திருக்கணும். ஸ்தோத்திரம். ஜெப காரியங்கள்ல பயந்திருக்கணும், ஊழிய காரியங்கள்ல பயந்திருக்கணும். அந்த பயம் இல்லாம இருந்தோம்னா சோத்திரம் இளைப்பாறுதலை இழந்துருவோம். இப்ப பாருங்க, இஸ்ரவேல் ஜனங்கள் சோத்திரம் இளைப்பாறுதலை இழந்துட்டாங்க. சோத்திரம் 6 லட்சம் பேர் எங்க இருந்து வெளியே வந்தாங்க, எல்லாம் கவனிக்கணும். எகிப்துல இருந்து 6 லட்சம் புருஷர்கள் வெளியே வந்தாங்க. ஆனா அதுல போனது 2 பேர் தான். அப்ப மிச்சம் 5,99,998 பேர் எங்க போனாங்க? இளைப்பாறுதலை இழந்து போனாங்க. இளைப்பாறுதலை இழந்து போனாங்க. இன்னைக்கு அருமையான தெய்வ பிள்ளையை நல்லா கவனிக்கணும். இன்னைக்கு அநேக திருச்சபைகளில் இருக்கிறவர்கள் இளைப்பாறுதலை இழந்து தான் ஆராதனை பண்ணிட்டு இருக்காங்க. பலவிதமான குறைகளோடு தான், பலவிதமான குறை குற்றம் இவைகளோடு தான் தேவனை மையப்படுத்திட்டு இருக்காங்க. ஆனால் இப்படியே வண்டி போனுச்சுன்னா இளைப்பாறுதல் கட்டாயிடும். அலையிலே சொல்லுங்க, இளைப்பாறுதல் கட்டாயிடும். சொல்லுங்க, இளைப்பாறுதல். ஆமா, அதனால தான் எப்போதும் பயந்து இருக்கணும்.
சொல்லுங்க, எப்போதும் பயந்திருக்கணும். ரொம்பலாம் சிரிக்கக்கூடாது, ரொம்பலாம் பேசக்கூடாது, கொஞ்சம் அமைதியா இருக்கணும், தன்னை காத்துக்கணும், ரொம்ப பெருமை காத்து அடிக்கக்கூடாது, எப்போதும் தாழ்மையா நடந்துக்கணும். தாழ்மையில நடந்துக்கணும். நான் எப்படியாவது வருகைக்கு போகணும், என் குடும்பத்தை நான் வருகைக்கு கொண்டு போகணும் என்கிற அந்த சிந்தையோடு, அந்த எண்ணத்தோடு, அந்த ஏக்கத்தோடு ஒவ்வொரு நாளும் தேவ பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் இந்த பூமியிலே காணப்பட வேண்டியது அவசியமாய் இருக்கிறது என்பதை நாம் நன்றாய் தெரிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. மறுதலித்து மாத்திரம் போயிட்டோம்னா திரும்ப உயிர்ப்பிக்கிறது கூடாத காரியம்னு பைபிள் சொல்லுது. பார்த்தீங்களா எப்படிங்க? மறுதலித்து போயிட்டோம்னா திரும்ப உயிர்ப்பிக்கிறது கூடாத காரியம். அதனால நல்லா கவனிக்கணும். திரும்ப உயிர்ப்பிக்கிறது முடியாத சூழ்நிலையில் இருப்பதினால் இப்போ நம்ம என்ன செய்யணும்? பயந்திருக்க வேண்டியது. அதனால இப்போ நம்ம பயப்படணும். பிள்ளைகளை அந்த மாதிரி நிலைமையில கொண்டு போகணும், நம்முடைய குடும்பத்தை அந்த நிலைமையில கொண்டு போகணும். நிறைய சிரமங்கள் தான், நிறைய பாதிப்புகள் தான், நிறைய வேலைகள் தான், நிறைய போராட்டங்கள் தான். என்ன இருந்தாலும் ஏது இருந்தாலும் நீங்களும் நானும் எப்போதும் பயந்திருக்க வேண்டும். சொல்லுங்க, எப்படி இருக்கணும்? எப்படி இருக்கணும்? பயந்திருக்கணும். பயம் இல்லை, ஆண்டவருக்கு பயப்படுகிற பயம் இல்லை. இளைப்பாறுதலை இழந்து விடுவோம் என்று நாம் என்ன செய்யணும்? மனசிலே நினைத்து கர்த்தரை மையப்படுத்த வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே ஆண்டவருடைய நாமம் மையப்படுவதாக. ஸ்தோத்திரம், அல்லேலூயா, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஒரு வேத பகுதியை நாம் வாசிக்கலாம். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். எபிரேயர் 5:21 படிக்க பார்க்கலாம். எபிரேயர் 5:21 2 படிங்க. சாரி, 2 படிங்க. அறியாதவர்களுக்கும் நெறி தப்பி போனவர்களுக்கும் அல்லேலூயா, அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இந்த மறுதலித்து போனவங்க, அடுத்து யாரு? அறியாதவங்க, நெறி தப்பி போனவர்கள். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இவர்களெல்லாம் மறுபடியும் புதுப்பிக்கிறதுக்கு ஒரு கூடாத காரியம். அவங்க மறுதலித்து போனவர்கள், இவங்கெல்லாம் மறுதலித்து போனவர்கள். நல்லா யோசிச்சு பாருங்க. ஸ்தோத்திரம். 1 பேதுரு 'Hallelujah, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். வாசிங்கள் 3:6 படிங்க. அந்தபடியே சாராள் ஆபிரகாமை ஆண்டவன் என்று சொல்லி அவனுக்கு கீழ்ப்படிந்திருந்தார். நீங்கள் நன்மை செய்து ஒரு ஆபத்துக்கும் பயப்படாதிருந்தீர்களானால் 2:6 படிங்க. 2:6. இதோ தெரிந்து கொள்ளப்பட்டதும் இருக்கிற அதின் மேல் விசுவாசமாய் இருக்கிறவன். ஆமா, அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. இப்ப ஒரு இளைப்பாறுதலை பிரவேசிக்கும் போது அந்த இளைப்பாறுதலை கொடுக்கக்கூடிய அந்த கல்லாகி கிறிஸ்துவின் மேல நம்ம ஒரு விசுவாசத்துல, அல்லது அவர் மேல இருக்கிற அந்த விசுவாசத்துல தான் நம்ம இப்ப என்ன பண்ண முடியும்? அந்த உறுதியான இடத்தை போய் சென்றடைய முடியும். இப்ப அவர் மேல நம்பிக்கை இல்லை, அவர் வசனத்தின் மேல நம்பிக்கை இல்லை, சபை மேல நம்பிக்கை இல்லை, ஊழியக்காரங்க மேல நம்பிக்கை இல்லை. இப்ப எப்படி நம்ம தேவனுடைய ராஜ்யத்தை சென்றடைய முடியும்? ரலையிலே சொல்லாமா? அல்லேலூயா. எப்படி சென்றடைய முடியும்? அருமையான தெய்வ பிள்ளையே, நல்லா கவனிங்க. இன்னைக்கு நாம் சென்றடையக்கூடிய அந்த ஸ்தோத்திர இளைப்பாறுதல் என்று சொல்லுகிறது நம்ம பக்கத்தில் இல்லை, எங்கேயும் விற்கலை. நம்ம ஆண்டவர் மேலே வைத்திருக்கிற முழு நம்பிக்கையில் தான் இருக்கு, முழு நம்பிக்கையில் தான் இருக்கு. ஸ்தோத்திரம். எந்தெந்த மனிதர்கள் ஆண்டவரை முழுமையாக அப்படி நம்பினார்களோ, முழுமையாக சார்ந்தார்களோ, அவர்கள் தான் இன்னைக்கு தேவனுடைய ராஜ்யத்துக்குரியவர்களாய் காணப்படுகிறார்கள். ஸ்தோத்திரம். உலகத்தையோ மனிதனையோ மற்ற சூழ்நிலையோ சார்ந்திருக்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை இழப்பாங்க. இப்போ வனாந்தரத்தில் நடத்தப்பட்ட அந்த ஜனங்கள் தேவனை என்ன செஞ்சாங்க? இழந்துட்டாங்க. தேவனுடைய காரியங்களை இழந்துட்டாங்க.
மோசே அவளுக்கு சொல்லி கொடுத்துக்கிட்டே தான் இருந்தார். பாருங்க, ஒரு ஸ்தோத்திர காரியம் கூட மறைக்கலை, பல கற்பனைகள். ஸ்தோத்திரம் யோசிச்சு பாருங்க, வேதாமத்திலே சொல்லப்பட்ட 613 கற்பனையும் சொல்லி கொடுத்துருக்கிறேன். 613 கற்பனையும் இந்த மக்களுக்கு சொல்லி கொடுத்துட்டே இருந்தேன். இந்த கற்பனைப்படி செய்யணும், இந்த கற்பனைப்படி போகணும், இந்த கற்பனைப்படி வரணும்னு மோசே சோதர ஆரோன் வழியாக இந்த கற்பனையெல்லாம் மக்கள் கொடுத்துக்கிட்டே இருந்தார். ஆனால் மக்கள் என்ன செய்யலை? அதை கவனிக்கலை. வேற எங்கேயோ உங்கள் கவனம் திசை திரும்பிடுச்சு. பார்த்தீங்களா? வேற எங்கேயோ உங்களுடைய எண்ணங்கள் எல்லாம் திசை மாறி போயிடுச்சு. இன்னைக்கு நம்ம எண்ணங்கள் எங்கே இருக்குங்க? சொல்லுங்க, நம்ம எண்ணங்கள் எங்கே இருக்கு? நம்ம எண்ணங்கள் இப்போ எந்த சூழ்நிலையில் இருக்கு? இன்னைக்கு இளைப்பாறுதலை நோக்கி தான் நம்முடைய எண்ணங்கள் பயணம் செய்தா? நமக்கு வரப்போகிற இளைப்பாறுதலை நினைச்சு தான் நம்ம இன்னைக்கு பயணம் போயிட்டு இருக்கோமா? நம்ம ஆவிக்குரிய ஜீவே நடந்துட்டு இருக்கா? அதெல்லாம் வரப்போ பார்த்துக்குவோம். இயேசுநாதர் வரட்டும் பூமிக்கு, அப்புறம் பார்த்துக்கலாம். அவர் வந்த பிறகு உன்னால் பார்க்க முடியாது மக்களே. அவர் வந்த பிறகு நம்மளால் பார்க்க முடியாது அவரை. ஸ்தோத்திரம். அவர் வருவதற்கு முன்னாக இருக்கிற ஆயத்தம் தான் அவரை நம்ம பார்க்க முடியும். அவர் வரும்போது நமக்குள்ள ஒரு ஆயத்தம் இருக்கணும். அவர் வரும்போது நமக்குள்ள ஒரு மகிழ்ச்சி இருக்கணும். நமக்குள்ள அந்த ரட்சிப்பின் சந்தோஷம் இருக்கணும். நமக்குள்ள அந்த ரட்சிப்பின் வஸ்திரம் இருக்கணும். ஆனால் இஸ்ரவேல் ஜனங்கள் அதை காத்துக்கொள்ளலை. அதனால தான் வனாந்தரத்தில் சோத்திரம் அந்த யோர்தானை கடக்கிறதுக்கு முன்னாடி சோத்திரம் அவ்வளோ பேரும் வனாந்தரத்தில் அழிக்கப்பட்டாங்க. பார்த்தீங்களா? ஸ்தோத்திரம். இவ்வளோ பேரும் அழிக்கப்பட்ட பிறகு எழுதப்பட்ட புஸ்தகம் தான் உபாகமத்தின் புஸ்தகம். அதை நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. பாருங்கள், அந்த ஜனங்கள் ஸ்தோத்திரம் பின் சந்ததிக்கு கூட எதையும் சொல்லித்தராமல் போயிட்டாங்க. ஏன்னா இவங்க செய்கிற தவற என்ன செய்யலை? திருத்திக்க முடியாமல் தன் பிள்ளைகளுக்கும் கற்பனைகளை சொல்லிக் கொடுக்கல. ஸ்தோத்திரம். எவ்வளோ ஒரு மோசமான தன்மை பாருங்கள். இன்றைக்கும் சில நபர்கள் தாங்கள் செய்கிற குற்றத்தை மறைப்பதற்காக பிள்ளைகளை கண்டிக்காமல் விட்டுட்டு போகிறாங்க. சோதனை. எனக்கு சில குடும்பங்களை தெரியும். 42 வருஷமாக நான் இதில் இருக்கேன். சில குடும்பங்களில் பெற்றோர் சில குறைபாடுகளில் இருப்பாங்க. அப்படி அந்த குறைபாடுகளில் இருக்கும்போது பிள்ளைகளை எந்த இடத்துலையும் கண்டிக்க முடியாது. அவங்க கண்டித்தா அந்த பிள்ளைங்க ஏற்றுக்குவாங்க. அதனாலேயே பெற்றோர்கள் குறைபாட்டில் இருந்தார்கள். அதனால் இப்போ இன்றைக்கி பிள்ளைகளை என்ன செய்ய முடியல? அடக்க முடியாமல் போயிட்டாங்க. சோத்திரம். பார்த்தீங்கன்னா கண்டிக்க முடியாமல் போயிட்டாங்க. அதனால் அந்த பிள்ளைகளெல்லாம் இப்போ சோத்திரம் அவங்க கையில் இல்லை, சாத்தானுடைய கையில் என்ன செய்கிறாங்க? நல்ல பயன்பாட்டில் இருக்கிறார்கள். சாத்தானுடைய கையில் நல்ல பயன்பாட்டில் இருக்கிறார்கள். அவன் நல்லா பயன்படுத்திக்கிட்டு இருக்கான். சீக்கிரமாக பயன்படுத்தி எடுத்துகிட்டு போகிறதுக்காக நிறைய வேலையெல்லாம் கொடுத்துருக்கான். அந்த வேலையெல்லாம் நல்லா கட்டாயமாக செஞ்சிட்ருக்கிறாங்க. ஆமாம், டியூட்டி தவறாமல், நாள் தவறாமல், நேரம் தவறாமல் அவங்க கொடுத்த டியூட்டியை நிறைவேற்றிட்டே இருக்கிறாங்க. பார்த்தீங்களா? ஆகவே எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளை, நீங்கள் நானும் ஒரு இளைப்பாறுதலை தேடி போயிட்டு இருக்கோம். அதனால் நீங்கள் அக்கம் பக்கம்லாம் பார்க்காதீங்க. ஆண்டவர் நியமித்த ஓட்டத்தில் பொறுமையோடு ஓடணும். பார்த்தீங்களா? எபிரேயர் 12:1 இவ்வளோ அருமையாக சொல்ல இருப்பாங்க. வேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு ஓடக்கிறவோம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் ஓடுறான், இவன் ஓடுறான், அவன் சொல்கிறான், இவன் சொல்கிறாலாம் கேட்காத. ஆண்டவர் என்ன சொல்கிறார்? கர்த்தர் உன்னை குறித்து என்ன நினைத்திருக்கிறார்? தேவன் இந்த பூமியில் எதுக்காக என்னை படைத்தார்? எதுக்காக என்னை ரட்சித்தார்? அந்த நோக்கத்தை நிறைவேற்றி நீ ஆயத்தமாவாயானால் ஆண்டவர் உன்னோடு கூட இருந்து பெரிய காரியங்களை செய்வார். ஜெபிக்கலாமா? எல்லாரும் ஜெபிக்கலாமா? காலையில் கணக்கில் அப்படியே உயர்த்துக்கு பார்க்கலாம். ஆண்டவரே, நான் இளைப்பாறுதலில் பிரவேசிக்க என்னையும் என் குடும்பத்தையும் ஆயத்தமாக்கி கொள்ள எனக்கு ஒரு வாய்ப்பை தந்து என்னை ஆசீர்வதியும் என்று சொல்லி எல்லா கரம் வைத்துக்க பார்க்கலாம். பிரைஸ் காட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். பரிசுத்தமுள்ள பிதாவே, இந்த கால வேளைக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவருடைய கிருபையினால் இரக்கத்தினாலும் ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் காலமே கர்த்தருடைய சமூகத்திலே வந்து நிற்க எங்களுக்கு நீ பாராட்டின கிருபைக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, ஆராதிக்கவும் ஜெபிக்கவும் ஆண்டவரை இப்பொழுதும் ஆண்டவரே உடைய சன்னிதானத்திலே சில வசனங்களை ஆண்டவரை தியானிக்கவும் இளைப்பாறுதல் பிரவேசிக்கக்கூடிய நாங்கள் எப்போதும் பயந்திருக்க வேண்டும் என்கிற ஒரு சத்தியத்தை ஆண்டவரை இந்த நாளிலே எங்களுக்கு நீர் கொடுத்ததற்காக நன்றி. இந்த சத்தியத்தின்படி நாங்களும் எங்கள் குடும்பங்களையும் எங்களுடைய திருச்சபையும் ஆண்டவருக்கு முன்பாக பயந்து நடக்க ஆண்டவரை ஒரு வாய்ப்பை தந்து எங்களை ஆசீர்வதிக்கும்படியாய் உங்கள் அன்பு கரங்களில் ஒப்படைச்சி ஜெபிக்கிறோம். ஆண்டவரை தீமைக்கும் பொல்லாப்புக்கும் பிசாசும் கன்னிக்கும் விலக்கி காப்பீராக அதிசயங்களை காண பண்ணுகிறாங்க.
இயேசுவின் நாமத்தில் தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம் ஜெபங்களும் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். ஓகே, காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். மீண்டும் நாளை காலை 5 மணிக்கு நாம் சந்திக்கலாம். ஸ்தோத்திரம். காட் பிளஸ் யூ.